ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோல்ட் 6, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 6 மொபைல் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இன்றைக்கி இதோட ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மேபி நான் வாங்கி வந்துட்டு ஒரு 2 days தான் ஆகுது. ஸோ இந்த 2 days என்ன எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 12 GB ஆஃப் ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB, 512 GB அண்ட் 1 TB அப்படின்னு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த 256 GB வேரியன்ட் தான். இதோட ப்ரைஸ் தான் வந்துட்டு அந்த 1,65,000 rupees வருது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டு 5ஓட சக்ஸஸர் தான். ஆக்சுவலாக வேறு எதுவுமே வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஹார்ட்வேரில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர பெரிய வேரியேஷன்ஸ் கிடையாது. ஃபோல்டு 5க்கும் ஃபோல்டு 6க்கும். மேபி என்னோட ஃபஸ்ட்டு ஃபோல்டு மொபைல் இது தான். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது OnePlus 7 Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 years அந்த மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நான் செலக்ட் பண்ணது ஓகே, வை நாட் வி கோ ஃபார் ஃபோல்டு அப்படின்னு சொல்லி தான் இந்த மொபைல் வந்துருக்கு. அந்த மொபைல் எடுத்திருக்கேன். ஸோ அதேமாதிரி ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 5 ஷேட்ஸில் அவைலபிள் இருக்குது. அதாவது சில்வர் ஷேடோ, ரோஸ் கோல்ட், நேவி, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரீமியம் கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறது வந்துட்டு சில்வர் ஷேடோ தான் எடுத்திருக்கோம். ஸோ சில்வர் ஷேடோ வந்துட்டு ஓகே, லுக் வைஸ் நல்லா ப்ரீமியமாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்மிங் டு டிஸ்பிளேஸ், மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு கவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கவர் டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.3 inches டிஸ்பிளே. இது கொஞ்சம் நல்லா ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஃபோல்டு சீரிஸ் வந்து லாஸ்ட் ஃபோல்டு சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் எட்ஜஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. லைக் S24 Ultra மாதிரி நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்காது, ஆக்சுவலாக நல்லா இருக்குது. லைக் ஒன் ஹேண்ட் யூஸுக்கு வந்து சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன்ஸில் இருக்க மொபைல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரோவாக இருக்கும். பட் இது நேரோவாக இல்லை. லைக் ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னால் இதை நல்லா பிடிக்க முடியுது. பிகாஸ் நம்ம பாம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்மளால கவர் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னா நல்லாயிருக்கும். வில் கெட் இன் த மெயின் ஸ்க்ரீன். 7.6 inches ஆஃப் மெயின் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கொயராக இருக்குது. ஆக்சுவலாக க்ரீஸ் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா தெரியும். இதுவே வந்துட்டு பீக் பிரைட்னஸில் வந்துட்டு ஒரு ஒயிட் இமேஜில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சுத்தமாக க்ரீஸ் தெரியறதில்லை நமக்கு. அண்ட் கம்மிங் டு அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கேமரா மாடியூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இல்லையா நம்ம மொபைல் எடுத்தோம்னா. கேமரா செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்துட்டு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 15 MP ப்ரைம் கேமரா, 10 MP டெலிஃபோட்டோ அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட கவர் டிஸ்பிளே இருக்குங்களா, கவர் டிஸ்பிளேல வந்துட்டு 10 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன் டிஸ்பிளே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கவர் கேமரான்னு சொல்கிறாங்க, 4 MP. நம்ம ஃபுல் யூசேஜ் பண்ணும்போது அந்த கேமரா இருக்கிறத ஃபீல் பண்ணும்போது சின்னதாக ஒரு டாட்டட் மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் அது இருக்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா அந்த ஃபீல் நமக்கு கொடுக்காது இது. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா தெரியாது. நம்ம எடுத்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஷேடட் போர்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கேமரா. இந்த மாதிரி ஒரு பெரிய மொபைல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு ப்ராசஸர். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 ப்ராசஸர் ஜென்ரேஷன் 3 ஃபார் ஸ்பெஷலி மேட் ஃபார் கேலக்ஸி AI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே ப்ராசஸர் நல்லா இருக்குது. ப்ராசஸர் இஸ் குட், நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஃபைன். ஆஸ் ஆஃப் நவ் நான் யூஸ் பண்ண அந்த 2 daysல வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாக்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் நமக்கு வர்றது வந்துட்டு ஜஸ்ட் 3 items தான். சார்ஜர் கிடையாது. ஸோ இது வந்துட்டு USB-C to C கேபிள் ஒன்று அண்ட் இஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது மட்டும் தான் வருது. சார்ஜர் நம்ம தான் வாங்கணும். 25 watts சப்போர்ட் பண்ணுது சார்ஜ். ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. 15 wattsக்கான வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 4.5க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நம்ம அதெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. நம்மகிட்ட வந்து நார்மல் USB சார்ஜ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் வாங்கும்போது நான் அடாப்டர் வாங்கலை. ஸோ என்கிட்ட OnePlus இருந்துச்சு. ஸோ அதோட சார்ஜர் தான் யூஸ் பண்ணேன். அதோட சார்ஜர் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது இட் டுக் மீ அரௌண்ட் 2 hours 20 minutes கிட்ட ஆச்சு ஆக்சுவலாக ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் இதே வந்துட்டு நான் வந்துட்டு இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம ஐஃபோனோட 20 watts அடாப்டரில் ட்ரை பண்ணி பார்த்தப்ப இட் டுக் மீ அரௌண்ட் 1 hour 45 minutes 1 hour 50 minutes தான் ஆச்சு. ஸோ இதே வந்து அது 20 watts தான். ஸோ 25 wattsக்கு நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் மூவ் ஆன் ஆனீங்கன்னா, சாம்சங்கோட அடாப்டர் மூவ் ஆன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்க சொல்கிற மாதிரி 1.5 hours இல்லை 1 hour 15 minutes சார்ஜ் இருக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது மொபைலில். பட் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4400 mAhக்கான பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் யூஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. மேபி நான் காலையில் வந்துட்டு ஒரு 40 minutes ஆஃப் டிரைவில் வந்துட்டு வீடியோ ப்ளேபேக் பண்ணிட்டு இருப்பேன். யூடியூப்பில் வந்து ப்ளேபேக்கில் வந்து சாங்ஸ் கேட்டுன்னு இருப்பேன். திரும்ப ட்ராவல் பேக் பண்ணும்போது அந்த 40 minutes சாங்ஸ் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ரெகுலராக கால்ஸ் வந்துட்டு இருக்கேன். கால்ஸ் நான் மேனேஜ் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணும்போது
அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஆன்லைனில் சர்ஃப் பண்ணுவோம், சோஷியல் மீடியா போவோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்து நான் 100% சார்ஜில் வந்துட்டு ஒரு 9:30 9 o'clock பிக் பண்ண மொபைல் நான் ஈவினிங் ஒரு 7 o'clock வரும்போது எனக்கு இருந்தது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 15-16% தான் இருந்துச்சு. ஸோ அகைன் வந்து நான் 7 to 9 போட்டதுக்கப்புறம் தான் மொபைல் சார்ஜ் ஃபுல்லாச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. மேபி பேட்ரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். 4400 mAhக்கான பேட்டரி வந்துட்டு மேபி எனக்கு பத்தலை, இல்லை நல்ல கொஞ்சம் அதிகமான யூசேஜ் இருக்குது உங்களுக்கு பத்தலைன்ற மாதிரி இருக்கலாம். சிமிலர்லி மேபி சார்ஜிங் ஸ்பீட் நான் சொல்கிறேன் இல்லையா, இன்னும் அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி பார்க்கல. மேபி அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி பார்த்து சார்ஜிங் ஸ்பீட் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இது ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கவர் கேஸ் வாங்கியிருக்கோம் நம்ம. இந்த கவர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாதுங்க, 8500 rupees இது ஆக்சுவலாக. வித் எஸ்பென் வந்துடுது நமக்கு, எஸ்பென்னோட கவர் கேஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே நான் வந்துட்டு மொபைலில் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட எஸ்பென் வந்துட்டு இப்படி ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்பென் நமக்கு வந்துடுது. ஸோ அந்த எஸ்பென் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு ஆக்சுவலாக பேக்கில் வந்துட்டு ஆக்சுவலாக நார்மல் ஒரு கேஸ், பேக்கில் ஒரு நார்மலாக ஒரு கேஸு, சைடில் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் கேஸ் வந்துட்டு கவரப்பில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி வெளியில் இருக்குது. சைட் கேஸ் வந்து நம்ம பின்னாடிக்கு பேக் கேஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சொன்ன அந்த சில்வர் ஷேடோ கலர். ஸோ இதுதான் நம்மளோட மொபைல். ஸோ ஃபஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சார்ஜஸ் எனக்கு நிற்கல, கொஞ்சம் போகல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக நம்மளோட மொபைல் வந்துட்டு புதுசாக இருக்கும். ஸோ ஆப்டிமைசேஷன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து நான் எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த 1 டேல தான் வந்துட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் எடுத்து மேபி ஒரு ஃபோன்பேவாக இருக்கட்டும், இல்லை ஜிபேவாக இருக்கட்டும், இல்லை அதர் அப்ளிகேஷன்ஸ் லைக் என்ன எஸ்பிஐயாக இருக்கட்டும், நான் வந்துட்டு ஆக்சுவலாக எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூனோ எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஸோ அதர் பஜாஜ் ஃபைனான்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம்னா அதில் லாகின் பண்ணும்போது ஓடிபிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நமக்கு இருக்கும். மேபி ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது எல்லாமே போனாலுமே நமக்கு அந்த லாகின் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ லாகின் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் டே யூசேஜ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்ன அந்த 9 to 7 எனக்கு ஒரு 16% தான் சார்ஜ் இருந்துச்சு. பேலன்ஸ் 85% நான் கன்சியூம் பண்ணிட்டேன். ஸோ இதுவே வந்துட்டு நார்மல் யூஸ், இது இல்லாமல் மேபி நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் சொல்கிற மாதிரி ரெகுலர் சர்ஃபிங் ப்ராசஸ், ஜஸ்ட் ஒரு கால் அட்டன் பண்ணுறது போகிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு எனக்கு யூசேஜ் வராது. அதே மாதிரி ஃபஸ்ட் டே மொபைல் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வார்ம் ஆச்சு. மொபைல் வந்துட்டு இந்த பேக் பக்கத்தில் இந்த கேஸ், இந்த நம்மளோட கேமரா கவர் இருக்குங்களா, கேமராவோட பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் வார்ம்னஸ் நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே ஒரு ½ an hour கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த வார்ம்னஸ் எனக்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணும்போது இல்லை செகண்ட் டே தேர்ட் டே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி வார்ம்னஸ் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ சிமிலர்லி வந்துட்டு இன்னொன்றுனா வந்து இது வந்துட்டு IP48 ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கேப் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப பெருசாக இருக்காது, பட் மைல்டான ஒரு கேப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு லைட்டிங் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கேப் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக அந்த லைட்டிங்கோட இம்ப்ரெஷன் நமக்கு தெரியும். ஏன்னா உள்ள யூஸ் பண்ணுறது கிளாஸ் விழும்போது அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அந்த ஷேடோஸ் கொஞ்சம் அடிக்குது. ஸோ அதனால் இது ஃபுல் கவர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் கேப் இருக்குது, சின்னதாக ரொம்ப மைல்டாக ஒரு கேப் இருக்குது. ஸோ 1 mm இருக்க கேப் தான் வரும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு பேஸ் வேரியண்ட்டுக்கு 256GB வேரியண்ட்டுக்கு 1,65,000 rupees போயிட்டுருக்கு ப்ரீ ஆர்டரில் பண்ணது. அதில் வந்து நமக்கு அப்கிரேட் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 8,000 rupees போனஸ் கொடுத்தாங்க. ஸோ போனஸ் வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா 1,57,000 rupees நம்ம இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம ஒரு மொபைல் எடுக்கும்போது சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மேபி மிஸ் அவுட் பண்ணுறோமோன்னு தோணுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மொபைலே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு இன்டிஸ்பிளே கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட்டு சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டடில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஓகே, ஃபைன், குட். பட் ஸ்டில் கவர் அப் ஸ்க்ரீனில் மட்டும் மேபி ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். நம்ம மெயின் ஸ்க்ரீனில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ஸ்க்ரீனில் வந்துட்டு மேபி இந்த இடத்துல தேவையில்லாத நமக்கு ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த இஷ்யூஸ் கிடையாது. பட் உள்ளே மட்டும் மேபி கவர் ஸ்க்ரீனில் மட்டும் அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ, நம்ம அந்த 1,65,000 சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவாக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 25 watts தான் கொடுக்குறாங்க. நம்ம இப்போலாம் பார்த்துட்ருக்கோம் எல்லா மொபைல்ஸுமே வந்துட்டு மினிமம் 35 watts கொடுத்துட்றாங்க. ஸோ எக்ஸீடிங் அப் டு 100 watts 120 watts வரைக்குமே போயிடுச்சு. 15 minutes ஃபுல் சார்ஜ்னு சொல்கிறாங்க. லைக் 5000 mAh பேட்டரிக்கு 15 minutes ஃபுல் சார்ஜ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ரஷ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் போயிட்டு ரொம்ப ரஷ் பண்ணுறோம். நம்ம இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன் அப்படின்னா வரும்போது என்கிட்ட சார்ஜே இல்லை. லைக் 1 hour நான் சார்ஜுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. லைக் இட் ஷுட் பி லைக் ஒரு ½ an hourல வந்துட்டு ஒரு 70% 80% எனக்கு ஏறிச்சுன்னா தான் நான் அடுத்து போயிட்டு என்னோட ஒரு ½ day ஒர்க்காக இருக்கும்.
இங்கே வெளில போகிறோம் வரோம் அப்படின்னா ஒரு அப் டு ஒரு 5 hours 6 hours டிஸ்சார்ஜ் பண்ணுற பேட்டரி கிடைக்கும். ஸோ அந்த ஃபாஸ்ட்னஸ் இல்லை அப்படின்றது தான் மேஜர் ட்ராபேக்காக எனக்கு தெரியுது, என்னோட ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. பட் எனக்கு மேஜர் கன்சர்ன் என்னன்னா, நம்ம எப்பயுமே ட்ராவல் பண்ணுறோம் போது நான் எப்பயுமே சார்ஜரை கேரி பண்ணுவேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 35 வாட்ஸ் இல்லை 40 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, நான் போகிற வழியில் ஒரு டீ கடையில் நிறுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், டீ குடிக்க நிறுத்துறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு பிளக்இன் பண்ணணும். ஒரு 15 minutes டீ குடிக்கிற டைமில் எனக்கு ஒரு 35% 40% சார்ஜ் ஆகும். ஸோ அந்த 35% 40% சார்ஜை ஐ கேன் யூஸ் இட் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 4 hours வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அந்த 4 hours முடிஞ்சால் மேபி நான் அடுத்த லஞ்சுக்கு நிறுத்தலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தலாம், இல்லை மேபி வந்து ஒரு டின்னருக்கு நிறுத்தலாம், இல்லை என்ன ஒரு டீ கூட நிறுத்தலாம். ஸோ அப்போ அகைன் எனக்கு 15 minutes ஆஃப் டைம், நான் அப்போ வந்துட்டு அந்த ட்ராவல் டைம் வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இதில் இல்லை. இந்த 15 minutes நம்ம சார்ஜ் பண்ணணும், மேக்ஸிமம் வாட் வி கேன் கெட் இஸ் 15 to 20% இருக்கும், இல்லை மேக்ஸிமம் 25% எனக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த 25% ஆஃப் சார்ஜ் வந்துட்டு எனக்கு 2 to 2.5 hours தான் வரும் இன் ஃபுல் யூசேஜ். ஏன்னா டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளே, மேபி ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அது தேவைப்படும். காரில் வந்து நம்ம சார்ஜர் இருக்கும், சார்ஜர் சப்போர்ட் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. மேபி ஒரு 2-wheeler ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஆசமாக இருக்கும். பட் காம்படிஷன் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ மார்க்கெட்டில் பெரிய காம்படிஷன் இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி வந்துட்டு விவோவில் வந்துட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் இதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வருது. பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் கிடையாது. கேமராஸ் வந்துட்டு பெரிய கேமராஸாக கொடுத்துருக்காங்க. பட் கம்பேரிட்டிவாக எடுக்கும்போது இந்த குவாலிட்டி தான் அதுலேயுமே இருக்குது. இதை விட பெட்டராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு தான் நான் சொன்னது. ரெண்டு மேஜர் ட்ராபேக்ஸ் இந்த மொபைல். ட்ராபேக்கும் சொல்ல முடியாது, மேபி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். அதை பண்ணியிருந்தால் இன்னுமே மொபைல் வந்துட்டு ரொம்ப ஒர்த்தாக இருந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு அதை எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஓரியன்டட் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா மொபைல் எடுத்து போய் கொடுத்து அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வாட்டி வந்து இன்டிஸ்பிளே இல்லை. மேபி நெக்ஸ்ட் சீரிஸ் அடுத்து நீங்கள் கொடுக்க போகிற ஃபோல்டு 7ல் ஒரு 8ல் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். வேறு ஏதாச்சும் விட்டுருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், அதை பற்றி நான் பேசி பார்க்குறேன். அதை என்ன நான் சர்ச் பண்ணி பார்க்கணும், எனக்கான திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நான் ஒரு ரிசர்ச் பண்ணி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கேமராஸை பற்றி பேசணுன்னா நிஜமாகவே இம்ப்ரெசிவாக இருக்குது ஆக்சுவலாக, நல்லா இருக்குது. ப்ரைமரி கேமராஸ் ஆர் ஸோ குட். ப்ரைமரி கேமராஸ் சொல்லிட்டு அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். பிக்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அவுட்டோரில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். அதாவது பியூராக இருக்குது, கலரிங்ஸ் எல்லாமே பியூராக இருக்குது. சிலர் பொர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் வந்துட்டு அந்த எட்ஜஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு டிஃபைன் பண்ணுது. பேக்ரவுண்ட் பிளர்னஸ் வந்துட்டு சூப்பராக கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்கு. அதே மாதிரி கலர்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகலை. கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக காட்டுறது அப்படின்லாம் கிடையாது. அந்த ஷார்ப்னஸ் கிறிஸ்ப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. எதுவுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ சில பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கும், நம்மளாம் எதுன்ற மாதிரி இருக்கும் கலர்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரல் கலர்ஸாக இருக்குது. குட். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு நல்லா இருக்குது. அண்ட் கம்மிங் டு அந்த 10 மெகா பிக்சலில் இருக்க நம்மளோட கேமரா இருக்குது பார்த்தீங்களா, கவர் டிஸ்பிளே கேமரா. அதுவுமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அதுவே சென்ஸ் பண்ணிக்குது, சிங்கிள் பர்சனாக இல்லை வைடாக எடுக்கணுமா, குரூப் செல்ஃபியா இல்லை சிங்கிள் செல்ஃபியா அப்படின்றது வந்துட்டு அதுவே நல்லா டிடெக்ட் பண்ணி அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஃபோல்டு 5க்கும் ஃபோல்டு 6க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இதில் இன்டெல்ஜ் பண்ணியிருக்காங்க ஃபோல்டு 6ல். ஸோ அவங்க சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு செட்டிங்ஸே இருக்குது. ஆக்சுவலாக செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா வந்துட்டு கேலக்ஸி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மேபி கால் அசிஸ்ட்டு, சாட் அசிஸ்ட்டு, இன்டர்பிரட்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் அசிஸ்ட்டு, டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட்டு, ப்ரௌசிங் அசிஸ்ட்டு, ஃபோட்டோ அசிஸ்ட்டு, ட்ராயிங் அசிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அசிஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ராயிங் அசிஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது ட்ராயிங் அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்து ஒரு ட்ராயிங் வந்துட்டு ஸ்கெச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் வந்துட்டு அது ரியலிஸ்டிக்காக எடுத்து கொடுக்குது. ஆக்சுவலாக மேபி ஒரு வாட்டர் கலர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு 3Dயாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கெட்சாக இருக்கலாம், சம்திங் அது எடுத்து கொடுக்குது. ஆக்சுவலாக அந்த ட்ராயிங்ஸ் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக ஷோ ஆகுது. ஸோ அதோட சாம்பிள்ஸுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது நல்லா இருக்குது, அது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக இருக்குது. ஆக்சுவலாக கால் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்துட்டு ரியல் டைம் கால் வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதர் பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க, பட் உங்களுக்கு ஹிந்தி புரியாது அப்படின்னா நீங்கள் கால் அசிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறத அவங்களுக்கு அது வந்துட்டு ஹிந்தியில் கொடுக்கும்.
ஸோ இந்த கால் அசிஸ்ட் அப்படின்றது இதான் வந்து கால் அசிஸ்ட் ஃபீச்சர். ஸோ இதை ஸ்கெச் டு இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் என்னோட சேனலுக்கு வந்துட்டு என்னோட லோகோ டிசைன் பண்ணதே அதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணேன். நம்மளோட சேனல் பேர் கண்டதெல்லாம் கண்டென்ட் அப்படின்றது ஜஸ்ட் பென்சிலில் ரைட் பண்ணிவிட்டு அந்த எஸ்பெனில் ரைட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணும்போது 3D கலர்ஸில் வாட்டர் கலரில் கன்வெர்ட் பண்ணும்போது இட் கேவ் எ குட் ஒரு லோகோ மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் லோகோவாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பர்பஸஸ். இதோட ஃபோட்டோஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பொர்ட்ரேட்ஸ் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ஆக்சுவலாக. பொர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் வந்துட்டு என் பொண்ணை வச்சு எடுத்தேன். அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பேக்ரவுண்ட் பிளர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எட்ஜஸ் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக கேட்ச் பண்ணியிருந்தது. இந்த கலரிங்ஸ் வந்துட்டு அமேசிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரியலி நான் OnePlus யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபீல் கிடச்சதோ அதை விட ஒரு நல்ல ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. பொர்ட்ரேட்ஸில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. செல்ஃபீஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ரியரோட அந்த 50 மெகா பிக்சல் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபீஸ் எடுத்தோம்னா சூப்பராக வந்திருக்கு. 10 மெகா பிக்சல் யூஸ் பண்ணும்போதுவே ஓகே இட் வாஸ் குட். பட் இன்னுமே பெட்டராக இருக்கலாம். பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து 16 மெகா பிக்சல் கேமராவும் 13 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம், மேபி இன்னும் கொஞ்சம் ஹையர் எண்ட் போகலாம். பட் எப்பயுமே வந்துட்டு சாம்சங்கோ இல்லை வந்துட்டு ஐஃபோனோ இருக்கட்டும், எம்பி கம்மியாக இருந்தால் கூட அந்த மெகா பிக்சல்ஸ் கம்மியாக இருந்தால் கூட இந்த குவாலிட்டி ஆஃப் கேமரா வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது இங்கேயுமே வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியுது. கலர்ஸ் மட்டும் ரொம்ப பக்காவாக இருக்குது ஆக்சுவலாக. நம்ம விஷுவலாக என்ன கலர் பார்க்குறோமோ அதே கலர் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லையுமே தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அது எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுமாதிரி இந்த ஓஎஸ், கம்மிங் டு ஓஎஸ், OnePlus UI யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus கிடையாது, OneUI. OnePlus மொபைல் யூஸ் பண்ணி ஒன்னு இடத்துல அது கூட ப்ளஸ் ஆட் ஆகிடுது. அப்படி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ OneUI யூஸ் பண்ணியிருக்காங்க 6.1.1. ஸோ நான் சாம்சங் மொபைல்ஸுக்கு ரொம்ப புதுசு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பிடிச்சதா இருக்குது. ஓகே, இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு ஆப்ஸ்குள்ளே போனோடனே ஸ்க்ரால் பண்ணோன்னா கீழே ஆப்ஸ் இருக்கும், பட் இது வந்துட்டு அதர் பேஜஸ் போகுது. ஸோ இதுவே எனக்கு புதுசாக தான் இருக்குது. இதில் சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்குமே சாம்சங் மொபைல் வச்சவங்க எல்லாருமே இந்த சைடு ஸ்வைப்பிங் தான் இருக்கும் ஆப்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு அதர் ஆப்டிமைசேஷன்ஸு பார்க்கும்போது செட்டிங்ஸ் சார்ட்டில் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு அதை எடுத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும். மேபி நான் வந்துட்டு அதில் பழகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அண்ட் ஒன் மோர் மேஜரான திங்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்துட்டு 6.3 inches தான் இருந்தது. கொஞ்சம் நேரோன்னு நான் சொன்னேன் இல்லையா, மேபி மற்றவங்களுக்கு நேரோவாக ஃபீல் ஆகல. இந்த நேரோவாக ஃபீல் ஆகும்போது நம்மளோட வந்து டெக்ஸ்டிங்னு இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் ஸ்க்ரீனில், அதாவது நம்ம கவர் டிஸ்பிளேல வந்துட்டு நம்ம டைப் பண்ணும்போது அந்த ஒரு லெட்டர்ஸுமே வந்து ரொம்ப க்ளோஸாக பிளேஸாக இருக்கிறதுனால நமக்கு டைப்பிங் வந்துட்டு மேபி கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கலாம். பட் ஒன் டேல எனக்கு பழகிடுச்சு. சிமிலர்லி ஓப்பன் அப் பண்ணும்போது வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வருது. ஒரு கம்ப்ளீட் கீபோர்டாக கிடையாது, இட்ஸ் லைக் ஷஃபிள் பார்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டாக பார்ட் பண்ணியிருக்காங்க, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் டுவர்ட்ஸ் த ரைட்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஒரு இந்த க்ரீஸ் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீஸ் இருக்க ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அங்கேயுமே டைப்பிங் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மேபி ஒரு 1 or 2 days பழகிடும். ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது பழகிடுது. ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதோட எல்லாமே வந்துட்டு எப்படி கரெக்டாக எடுத்துக்குது, நம்ம வந்துட்டு ஹாப்டிக் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்பரிங்ஸ் மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. நம்பர்ஸ் வந்துட்டு தனியாக வர மாட்டேங்க. நம்பர்ஸ் அந்த மேலே லைனில் வரும். நம்ம OnePlus வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தனியாக வந்து பெருசாக இருக்கும். நம்ம நம்பர் டைப் பண்ணால் டக்கு டைப் பண்ணிடலாம். பட் இதில் அந்த டக்கு டைப் பண்ண முடியல ஆக்சுவலாக. நம்பர்ஸ் டைப்பிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக தெரியுது, ஒரு கன்சர்னாகவே இருந்திருக்கு அதுவுமே வந்துட்டு. பட் டயலர்ஸ், கால் குவாலிட்டி, அப்புறம் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அப் டு த மார்க். எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே எல்லாமே நல்லா தான் இருந்தது அந்த விஷயத்தில். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ புக்கில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு 1 year ஆஃப் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆக்சிடென்டல் அண்ட் வந்துட்டு லிக்விட் டேமேஜ் வந்துட்டு தேர் கிவிங் 1 year ஆஃப் வாரண்ட்டி. இட்ஸ் ஒர்த் அரௌண்ட் 15,000 rupees. பட் அதை வந்துட்டு ப்ரீமியமில் புக் பண்ணவங்களுக்கு 999 rupees கொடுக்குறாங்க. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி நான் மொபைலை சேஃபர் சைடில் வச்சுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 1 yearக்குள்ளே வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஆக்சிடென்டலாக டேமேஜ் பண்ணுறோம்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி த ஃபால்ட் ஆஃப் யூசர். அந்த யூசர் வந்துட்டு அது ஒழுங்காக யூஸ் பண்ணலான்ற விஷயம். ஆனால் இந்த 1 yearக்கு அப்புறம் வந்துட்டு அடிஷ்னல் வாரண்ட்டி கிடைச்சிது. ஆக்சிடென்டல் டேமேஜ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வாரண்ட்டி இருக்கோ இல்லையோ, நீங்கள் எப்பயுமே உங்கள் மொபைலை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க, சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம எப்பவுமே பிரேக் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இந்த மொபைலோட காஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1,65,000 rupees நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ டிவைடட் பைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 7 years வந்துட்டு இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்க 7 years OS அப்டேட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, 7 years செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 into 365 days நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 7 into 365 days நம்ம கொடுத்தோன்னா
1 டேக்கு ஆல்மோஸ்ட் 65 ருபீஸ் நம்ம இந்த மொபைல் சென்ட் பண்ணுறோம். அதாவது 7 இயர்ஸ் நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணால் கூட இந்த மொபைலோட 1 டே காஸ்ட் 65 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இட்ஸ் பிக் காஸ்ட். ஏன்னா வந்துட்டு நம்மளோட சேலரி, நிறைய பேரோட சேலரி பார்த்தீங்கன்னா நீ 300 to 400 ருபீஸ் தான் இருக்கும் பர் டேக்கு. அதில் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த சேலரி, பர் டே சேலரி வந்துட்டு நீங்கள் இந்த மொபைலில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறீங்க. ஸோ மொபைல் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி தான். மொபைலுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது, வாரண்ட்டி கிடையாது, மேபி எக்ஸ்டெண்டட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் மீறி நம்மளோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம தான் வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டியை சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ மொபைலை வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு சேஃபர் சைடில் வச்சுக்கணும், ப்ராப்பராக பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு 1,65,000 கொஞ்சம் காஸ்ட்லி தான். மேபி அதர் தென் சாம்சங் ஸ்டோர்ஸில் சில ஸ்டோர்ஸில் வந்துட்டு அவங்களோட ஸ்டோருக்கான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிராண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், கொஞ்சம் அசசரிஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறத கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஆஃபர்ஸில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி எ பெட்டர் டீல். உங்களுக்கு நல்ல டீலாக இருக்கும். பட் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சொல்லும்போது ஒரு பிராண்ட்னா அந்த பிராண்டோட ஷோரூமில் போய் நம்ம வாங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஓகே அதை டீலர்ஸ் கிட்ட வாங்கலாம்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ டு தி ஸ்டோர்ஸ் அண்ட் ஹேவ் மீட் த டீலர்ஸ். அவங்க கிட்ட நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி இது சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. திஸ் ஃபஸ்ட் வீடியோ டூ. ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு என்னால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ நான் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். லைக் திஸ் மொபைல் ஹேஸ் டன் டு மீ. ஸோ ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. நான் சின்ன சின்ன இன்புட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து சில விஷயங்கள் நானும் வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் யாருமே இது வரைக்கும் வளர்ந்தது கிடையாது. ஸோ அதே கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டை எனக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னோட 100% ஆஃப் இன்புட்ஸ் வந்து நானும் கொடுக்குறேன். என்ன நானே டெவலப் பண்ணிப்பேன். மேபி அடுத்த ஒரு 3 months இல்லை 4 months இல்லை 1 year பார்க்கும்போது நானுமே வந்துட்டு ஒரு டெவலப் ஸ்டேஜில் இந்த சேனலையும் டெவலப் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் கெட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.